ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். நிறைய பேர் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் கேட்டிருந்தாங்க. லைக் 10th வந்து தமிழ் எக்ஸாம் வந்து டைம் எடுக்குது, ரொம்ப முடிக்கிறதுக்கு வந்து டைம் பற்ற மாட்டிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அது கரெக்டு தான். தமிழ் எக்ஸாமுக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம நெடுவினா சிறுவினா அதே மாதிரி இங்கிலீஷில் சம்மரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம், கதை திறந்து வச்சுட்டு அங்கே போய் எழுதிக்கலாம் அப்படின்னு இருப்போம். அது அங்கே வந்து பிரச்சனை ஆகும். எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷினை எழுதுறீங்கன்னு வைங்களேன், ஈஸியாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம எழுதிடலாம். பட் இதுவே வந்து நம்ம புதுசாக யோசித்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதும் போது டைம் எடுக்கும். இந்த இடத்துல இந்த வேர்டு கரெக்டாக போடலாமா அந்த மாதிரி. ஸோ இந்த இஷ்யூஸ் வரனால கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் தமிழ் எக்ஸாமுக்கும் டைம் எடுக்கும். அதனால் வீட்டிலையே வந்து சம்மரி, டீட்டெயில் ஆன்சர்ஸ், நெடுவினாலாம் தெளிவாக படிச்சிடுங்க, ஓகேங்களா? அதுதான் ஒரே வழி. நம்ம வந்து அங்கே போய் நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ கிராமர் இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து எழுதணும், அப்போ அதுக்கு டைம் வேணும். அப்போ இந்த சம்மரி பார்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? ஸோ இது இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஆல் தி பெஸ்ட், நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்மா.